அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அயன் பண்ணாமல் ட்ரெஸ் போடும்போது நம்ம இந்த உலகத்தின் அழிவில் உலகத்தோட அழிவில் இருந்து சிறிது காப்பாற்றுறதுக்கு நம்ம ஒரு உதவியாக இருக்கோங்க. அதாவதுங்க, டெல்லியில் சிஎஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு ஆய்வு நிறுவனம், முதன்மையான ஆய்வு நிறுவனம், இந்தியாவின் முதன்மையான ஆய்வு நிறுவனம். அவங்க இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு அவங்க வாய்மொழி உத்தரவோடு இல்லாமல் ஒரு ஸ்ட்ரிக்டான உத்தரவு அவங்களுடைய எம்ப்ளாயிஸ் போட்டாங்க. திங்கட்கிழமை அயன் பண்ணாமல் கசங்கிய ஆடையோட தான் வரணும் அப்படின்னு ஒரு உத்தரவும் போட்டாங்க. இதற்கான விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னாங்க, அறிவியல் பூர்வமான விளக்கமும் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ நான் அயன் பண்ணுறாங்க, வீட்டில் அயன் பண்ணி ட்ரெஸ்ஸை போட்டு வராங்க. ஒரு பேண்ட் ஷர்ட் அயன் பண்ணாலே 200 கிராம் அளவுக்கு கரியமில வாயு அது வெளியாகுது. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் அனல் மின் நிலையம் மூலம் தான் மின்சாரம் தயாரிக்கிறோம். நிலக்கரி மூலம் தயாரிக்கிற மின்சாரத்தை தான் நம்ம அதிகம் பயன்படுத்துகிறோம். உங்களுக்கு தெரியும், நான் பருவநிலை மாற்றம், புவி வெப்பமயமாதல் பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அப்படி அந்த மின்சாரம் பயன்படுத்தி பேண்ட் ஷர்ட் அயன் பண்ணும்போது ஒரு பேண்ட் ஷர்ட்டுக்கு 200 கிராம் அளவுக்கு கரியமில வாயு வெளியேறுது. அதனால அயன் பண்ணாமல் நீங்கள் ட்ரெஸ் போட்டு வரணும் திங்கட்கிழமை மட்டும் அப்படின்னு அவங்களுடைய ஊழியர்களுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. இதை என்ன பண்ணாருன்னா, நம்ம ஐஐடியோட ப்ரொஃபஸர் சேத்தன் சிங் சோலங்கி அப்படிங்கிறவர் இது தீவிரமாக முன்னெடுத்தாருங்க. இந்த பிரச்சாரத்தை தீவிரமாக முன்னெடுத்தார். அப்போ இன்னைக்கு இந்தியாவில் அவருடைய வாய்ஸை கேட்டு 6 லட்சம் பேர் திங்கட்கிழமை அயன் பண்ணாத ட்ரெஸ் போட்டு தான் வர்றாங்க. இவர் என்ன இப்போ சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, பிரதமரையும் நான் சந்தித்து இது சம்பந்தமாக பேச போகிறேன் அப்படிங்கிறப்போ பிரதமரும் அந்த மாதிரி அதற்கு ஒரு உத்வேகம் கொடுத்தாரு அப்படின்னா தேசிய அளவில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும். அப்போது நம்ம எல்லாரும் ஒன்றை புரிஞ்சுக்கணும், பருவநிலை மாற்றம், புவி வெப்பமயமாதல் எவ்வளோ பெரிய சீரியஸ் பிரச்சனைங்கிறத புரிஞ்சுக்கணும். இதனால் ஒரு சின்ன அளவு நம்ம கரியமில வெளியேற்றத்தை தடுத்தா கூட நமக்கு அது ஒரு மிகப்பெரிய பலனை நமக்கும் நமக்கு அடுத்த தலைமுறையினர் பாதுகாப்பாக வாழ்றதுக்கும் இது உதவுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை எப்படி இதை முன்னெடுக்கலாம், நோ அயன் மண்டே அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, ஐடி ஃபீல்டில் சொல்கிறாங்க கேஷுவல் ஃப்ரைடே அப்படின்றாங்க, வீக்கெண்ட் அவுட்டோர்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இது இருந்துட்டு போகுது, நோ அயன் மண்டே அப்படின்னு. அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாமளும் அதை ஃபாலோ பண்ணி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம் அப்படின்னோம்னா நம்மளாலையும் ஒரு அளவுக்கு அந்த கரியமில வாயு வெளியேற்றத்தை தடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம மனசில் எண்ணி நம்ம ஒத்துழைக்கணுங்க. இப்போ நம்மளில் பலர் டிஷர்ட்டு இல்லைன்னா அந்த என்ன ஜீன்ஸ் பேண்ட்டு இதை கைட்டே லேசாக அயன் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம்னு சொல்லி நம்ம போட்டுட்டு போகிறதுக்கு பழக்கம் நிறைய பேர்ட்ட இருக்கலாம். அவங்க எல்லாம் அவங்களுக்குள்ளேயே ஷபாஷ் போட்டுக்கலாம். அவங்கள அறியாமலேயே புவி வெப்பமயமாதலுக்கு அவங்க தவிர்த்து அந்த நல்ல காரியத்தை செய்கிறாங்கிறத அவங்களும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை நான் இந்த வீடியோ மூலம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது நான் பல பத்திரிகைகளில் படிக்கிறது நியூஸ் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. அதை படிக்கும்போது அதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணி கொஞ்சம் முக்கியமான விஷயங்களை மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ஒரு அலாதி திருப்தி, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்துச்சு, இந்த செய்தி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.